பழத்திலே கிங் பலாப்பழம் பெருசாக இருக்குன்னா இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேஸ்ட்டுகள் எல்லாம் கம்மி, நாறு குரு எல்லாம் கம்மி அந்த மாதிரி. கிங் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. ஓகே, வெர்ஷன் J33 ஏலேருந்து ஜே வரை இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ரூட்டு வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே சாப்பிட முடியாது, பாய்சனாக இருக்கும். அப்படி பறித்து சாப்பிடக்கூடாது. குக் பண்ணி மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறேன். சுகர் பேஷண்ட்ஸுக்கு சாப்பிடலாம். மெடிசன். ஸோ தீஸ் ஆர் அவர் க்ரூ மெம்பர்ஸ். நாங்கள் வந்து நைட் ஸ்டே இருந்ததுன்னா இங்கே கேம்ப் ஃபயர் போட்டு முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அது கேம்ப் ஃபயர் எங்களுக்கு செட் ஆகலை. ஒரு வழியாக அவருக்கு வீடை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சரிங்க, எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டாங்க, சிக்கன் மீன் எல்லாம். ஆமாம், சொல்லவே முடியாதுங்க. ஃபிஷ்ஷெல்லாம் அடி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எஸ், வாட் இஸ் இட் ப்ரோ? எப்படி இருந்துச்சு சாப்பாடு? மீன் பார்த்தீங்களா? சாப்பாடு பற்றி பேசணும். எப்படி வேணா பேசல. சிக்கன் பயங்கரம், சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. இந்த ஃப்ரூட் கொடுத்தாங்கல்ல, ஃப்ரூட்டு சீரியஸாக அதை நான் 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். அப்படியே 2 வாட்டி சாப்பிட்டேன். ஆமாம், ஏன் வேறு பொரியல் இல்லைன்னா நல்லா இருந்துச்சு. 2 வாங்கி வேறு இன்னொரு நடந்த விஷயம் என்னன்னா, மாங்காய் வந்து பருப்பு கூட்டு நினச்சி பண்ணி சாப்பிட்டாப்புல சோறோட. ஸ்வீட்டாக இருந்துச்சு. இதையா நம்ம சாப்பிட்டோம், சரி சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, திரும்ப நான் வாய்க்குள்ளேயே போட்டுருக்கேன். ஓகே ஓகே ஓகே, ஆன் பண்ணிட்டேண்ணா. ஆனில் தான் இருக்கு. வெத்தலை கொழுந்து வெத்தலை. Come on, guys. Do something. அட்ராசாமி, இது வந்து பேக் ஒர்க் அவுட்டு. தண்ணி வச்சுருது. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். ஜோரா அவர் கை தட்டுங்க. ப்ரோ, அது இது இறக்கு மரம் அப்படி இங்கேருந்து அங்கே இறப்பாங்க. அந்த இந்த இது நினைக்கேன், இந்த கங்குவ படத்துலலாம் காட்டில் செட். கரெக்டு, அதே தான். இந்த ஃபயர் குண்டை, நெருப்பு குண்டை தூக்கி அங்கே எரியறதுக்காக செட் பண்ணுற ஒரு மிஷின் தான் அங்கே இருக்குது. பயாலஜி எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம அடிக்கிறது பயாலஜி. அடைமலை பெய்யும் அதில் நினைவோம். நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப சின்ன சர்க்கிளாக இருக்குது. இதுக்கு 150 ரூபாய். எவ்வளோ பெருசாமோ அவ்வளோ கோஸ்ட்லி. ஓகே, இங்கே வந்துட்டு 38 ஏக்கரில் மிக்ஸ் இந்த மாதிரி தோட்டங்களாக இருக்கும். கவுங்கோட மாங்காவோட தென்னோட மாங்காய் வந்து நிறைய வெரைட்டி மாங்காய் போட்டு வச்சுருக்காங்க. பங்கனப்பள்ளி, இமா பசந்து, காலப்பாடி, அல்போன்சா, சிந்தூர் அந்த மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. மேங்கோ 38 ஏக்கர். ஸோ நம்ம ஊரில் மேய்ஞ்சிட்டு இருக்க ஆட்டுக்குட்டியை தான் இங்கே வந்து காட்டுறாங்க. இருக்கிறதுக்கடா நான் இங்கே இவ்வளோ இங்கே ஒரு எறும்பு மாடு இவ்வளோ பெருசாக இருக்குது. வந்து மகாராஷ்டிரா போர்டில் இருக்கிற காளை. மகாராஷ்டிரா போர்டில் இருக்கிற காளை. ஜல்லிக்கட்டு போகணும். இல்லை இதை பார்த்தா ஜல்லிக்கட்டு மாதிரியா கூட இருக்கு. அதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இதெல்லாம் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, கூல் டவுன். இது வந்து நீலி நெவின்னு சொல்லுவாங்க. இது வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் போர்டில் இருக்கிற போத்து. இதோட ஹெட்டும் 4 Really, these are the big guys I never seen. இவ்வளோ பெருசாக பார்த்ததே இல்லைங்க. செம்ம பெருசாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹார்ஸ் ரைடு ஃப்ரீயா? ஃப்ரீ தாங்க. தெரியல, அதை கேட்குறேன். அண்டா யுவர் ஓன் ரிஸ்க். ஏன் ப்ரோ, வண்டியில் தானே போகிறோம், அதில் எப்படி ஓன் ரிஸ்க்கு? ஒரு ரவுண்ட் மட்டும்
ஒரு புடி பிடிச்சிருக்கும் போல, நம்ம புடின்னு சாப்பிட்டது மாதிரி பொடி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். எல்லாரும் முரட்டு பசியாக இருந்திருப்பாங்க. ஒரே கையில் எல்லாத்துக்கும் உணவு ஊட்டுறாரு. இருந்து அவர் மாதிரி இருக்கணுங்க. தாராள ப்ரோ. முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி தான் இருக்கும். ஆனால் விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கமாக சைடில் சாஞ்சிட்டு இருக்கு. கிருன்னு வருதுப்பா சாமி. ஆனால் நல்லா இருக்கு. இங்கே வந்து நம்ம பசங்க அங்கேருந்து இங்கே வந்து இது என்ன கேம்னு தெரில விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்து டர்ஃபில் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்றாங்க. என்ன கொடுமை சரவணன் இது. இங்கே மேலே ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி ஒரு ரைடர் இருக்குது, பைக் ரைடிங் நினைக்கிறேன், அங்கே இருக்குது. அங்கே போய் விளாட்லாம். ஆனால் நான் ஹாப்பியாக ரிலாக்ஸாக சில் பண்ணிகிட்ருக்கிறேன். சில் பண்ணிகிட்ருக்கிறேன்.